நிமிஷம் நம்ம எல்லாருமே கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? Let us praise our God. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. Hallelujah, 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 hallelujah. Stotram, 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 stotram. Hallelujah, stotram, 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 stotram அப்பா. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நல்லவரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, போதுமானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. Hallelujah, 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 hallelujah. Jesus, 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 Jesus. இயேசு 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 இயேசுவின் நாமத்தை கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம் 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 அப்பா. சிஸ்டர் ஹெப்சிபா, ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணுறீங்களா? அன்புள்ள இசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், மெஸ்ஸத்திருக்கிறேன் இசப்பா. அப்போ நாளில் கூடப்பா உண்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. இந்த ஆராதனை எங்களுக்கு பிரோஜனமாக இருக்குது, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அது எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துறதா அமையட்டும்ப்பா. நாங்கள் எடுக்கிற எல்லா வச்சும் அங்கீகரித்தருளுங்கப்பா. எங்கள் துதி பலிகள் அமையனப்பா, எல்லா வச்சும் நீ அங்கீகரித்தருளுங்கப்பா. இந்த ஆராதனை பார்க்குற ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதமாக அமைய உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் கேட்குற வசனம் அமையனப்பா, நாங்கள் பாடுகிற பாடு எல்லாம் எங்களோட கூட பேசட்டும்ப்பா. நல்ல ஒரு மனதை எங்களுக்கு தாங்க. அமேனப்பா, வர்ற தடைப்பட்டவங்களை கூட்டி சேர்த்துருங்க. இந்த இடத்துல நீங்கள் அசைவாடுங்கப்பா. எங்களை இடத்துல நீங்கள் பயன்படுத்துங்க. எங்களுக்கு நாங்கள் ஒரு மனமாக ஆராதிக்க உதவி செய்திருங்க. ஈஸ்வரிக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya, ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. ஹalleluya, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. நாங்கள் எல்லாரும் எழுந்திருச்சு நின்று ஆராதிப்போமா நம்ம தேவனே. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே அப்பா, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, போதுமானவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. புகழிடமே அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா, சிஸ்டர் ஜெபிச்சது போல் ஆண்டவரே அப்பா, உங்களோட பிரசன்னம் அப்பா எங்கள் மத்தியில் அப்பா இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா, எது கேட்டாலும் நீங்கள் உங்கள் நாமத்தில் கேட்கும் போது கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. அப்பா, இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீங்கள் இறங்கி வாங்க ஆண்டவரே. இயேசுவே அப்பா, எங்கள் மத்தியில் நீங்கள் வாங்க ஆண்டவரே. இயேசுவே ஒவ்வொருத்தரையும் தொடும் அப்பா. இயேசுவே உங்களோட வல்லமையினால் தொடும் ஆண்டவரே. இயேசுவே அப்பா, ஒவ்வொருத்தரையும் நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவே அப்பா, இந்த நம்ம வாரத்தில் ஒரு நாள் வந்து உங்கள் நாமத்தை அப்பா ஆராதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம், அப்பா உங்களை வர்ஷிப் பண்ண வரோம் இயேசுவே. அப்பா உண்மையாக ஆண்டவரே இயேசுவே அப்பா, முழு உள்ளத்தோடு அப்பா கரங்களை தட்டி இயேசுவே அப்பா ஒரு ஆரவாரத்தோடு அப்பா உங்களை துதிக்கவும் அப்பா உங்களை ப்ரைஸ் பண்ணவும் உங்களை வர்ஷிப் பண்ணவும் உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவே அப்பா, எல்லாவற்றிலும் அப்பா உங்கள் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே. ஹalleluya, ஸ்தோத்திரம் 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 அப்பா. He is my everything, He is my all, He is my everything, both great and small. He gave His life for me, made everything new. He is my everything. Now how about you? Like honey in the rock, sweet honey in the rock, for He tastes like honey in the rock. Oh, taste and see that the Lord is good, for He tastes like honey in the rock, like honey in the rock, sweet honey in the rock.
தேனிலும் மதுரமாமே, தேனிலும் மதுரமாமே, இயேசு தேனிலும் மதுரமாமே. ருசித்துப் பார், அவர் நல்லவர். இயேசு தேனிலும் மதுரமாமே. நீ ನನ್ನ ಸರ್ವವು, ನೀ ನನಗೆಲ್ಲವೂ, ನೀ ನನ್ನ ನಿನ್ ಜೀವ ನನಗಾಗಿ ಕೊಟ್ಟಿಯಲ್ಲೋ, ನೀ ನನ್ನ ಸರ್ವಲೇ. ಜನಿಗೆಂದ ಮಧುರಣಿ, ಜನಿಗೆಂದ ಮಧುರಣಿ, యేసు క్రీస్తుని మాధుర్యము ಸವಿದು ನೋಡಿದೆ ಕರ್ತನ ಕೃಪೆಯನು. యేసు ಕ್ರಿಸ್ತನಿ ಮಾಧುರ್ಯನು. ಜನಿಗಿಂದ ಮಧುರನಿ, ಜನಿಗಿಂದ ಮಧುರನಿ, యేసు ಕ್ರಿಸ್ತುನಿ ಮಾಧುರ್ಯನು. ಸವಿದು ನೋಡಿದೆ ಕರ್ತನ ಕೃಪೆಯನು. యేసు ಕ್ರಿಸ್ತನಿ ಮಾಧುರ್ಯನು. యేసు నా సర్వము, యేసు నా సమస్తము, యేసు నా సర్వము అని వేళలో నా కొరకై జీవము బలిగా అర్పించెను. యేసు నా సర్వము, యేసు నా సమస్తము. దేనికంటే మధురము, దేనికంటే మధురము, యేసు క్రీస్తు ఎంతో మధురము. రుచి చూడువా నా యేసు క్రీస్తుని, యేసు క్రీస్తు ఎంతో మధురము. దేనికంటే, దేనికంటే మధురము, దేనికంటే మధురము, యేసు క్రీస్తు
hallelujah, hallelujah. Yeshuve, hallelujah, hallelujah. You are our strength, Lord Jesus. Hallelujah, hallelujah. You are our fortress, Lord. Hallelujah, hallelujah. Let us all praise. கொஞ்ச நேரம் துதிக்கலாமா? Hallelujah, 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 hallelujah. இயேசுவே அப்பா நீரே ஆண்டவரே அப்பா எங்களோட பலனா இருக்கீங்க ஆண்டவரே. Hallelujah அப்பா, we praise and thank you Lord Jesus. Hallelujah. You are King of Kings, Lord Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. You are a God who every time, Lord Jesus, when we go off track, Lord, you always sanctify us, Lord. You forgive us, Lord Jesus. You make us worthy for you, Lord Jesus, to be able to praise you, Lord Jesus. Hallelujah, hallelujah. Praise you, praise you, praise you, praise you, praise you, praise you, Lord. Thank you, Lord Jesus. Hallelujah, 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 hallelujah. நாங்கள் எல்லாரும் நல்லா கரங்களை தட்டி இந்த நெக்ஸ்ட் பாட்டை பாடலாமா? Let us all clap our hands and worship our Lord Jesus Christ. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவினாலாகும், தேவ ஆவினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவினாலாகும், தேவ ஆவினாலாகும். அல்லேலூயா, 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 குணமாக்கும், வியாதியை குணமாக்கும். சுத்திகரியும், சுத்திகரியும் ஐயா, சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும். குணமாக்கும், குணமாக்கும், வியாதியை குணமாக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலன் தாரும், பலன் தாரும், பலவீன பகுதிகளில் ஜெயம் தாரும், ஜெயம் தாரும், தோல்வி வேளைகளில். பலன் தாரும், பலன் தாரும், பலவீன பகுதிகளில் ஜெயம் தாரும், ஜெயம் தாரும், தோல்வி வேளைகளில். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும் ஐயா, ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா.
அக்கினியால் அனல் மூட்டும் அபிஷேகியும் ஐயா அபிஷேகியும் ஆவியால் அபிஷேகியும் அனல் மூட்டும் அக்கினியால் அனல் மூட்டும் அல்லேலூயா 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 அபிஷேகியும் அபிஷேகியும் ஆவியால் அபிஷேகியும் அனல் மூட்டும் அக்கினியால் அனல் மூட்டும் அபிஷேகியும் அபிஷேகியும் ஐயா அபிஷேகியும் ஆவியால் அபிஷேகியும் அனல் மூட்டும் அக்கினியால் அனல் மூட்டும் அல்லேலூயா 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 பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும் பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும் அல்லேலூயா 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 ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இயேசுவே பிதாவே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே அப்பா ராஜாதி ராஜரே கர்த்தாதி கர்த்தரே we love you Lord Jesus we lift you up Lord we praise you master hallelujah 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 இயேசு 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 இயேசுவின் நாமத்தை கூப்பிடுகிறோம் ஆண்டவரே ஹalleluya இயேசுவே அப்பா உங்க நாமத்துல ரட்சிப்பு உண்டு ஆண்டவரே இயேசுவே உங்க நாமத்துல விடுதலை உண்டு ஆண்டவரே இயேசுவே அப்பா உங்க நாமத்துல கேட்கும்போது ஆண்டவரே அப்பா நீங்க அப்பா எல்லா வியாதி எல்லாம் சுகமாய் அப்பா சுகத்தை கொடுக்குறீங்க ஆண்டவரே அதுக்காக நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இயேசுவே லார்ட் ஜீசஸ் யூ ஆர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் மாஸ்டர் ஹalleluya இயேசுவே அப்பா நீங்களே அப்பா சமாதானத்தின் தெய்வம் ஆண்டவரே ஹalleluya 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 இயேசுவே அப்பா எல்லா வேதனை எல்லா கஷ்டங்களெல்லாம் நீங்க எடுத்து போடுற தெய்வம் ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் praise you praise you praise you praise you Lord hallelujah 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 ஸ்தோத்திரம் 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 அப்பா அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்
லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மன்னவனேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவனேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். சிஸ்டர் ஷாலினி கொஞ்ச நேரம் பிரைஸ் பண்ணு. Hallelujah, 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 hallelujah. stotram, stotram, Yesue, hallelujah, 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 hallelujah. hallelujah. Lord, we praise you, Lord Jesus, hallelujah, 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 hallelujah. அப்பா நாங்க உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. hallelujah, hallelujah, hallelujah. We praise you, Lord. We praise you, Lord. ஏசப்பா உங்க நாமத்துல ஏசப்பா 2 பேரோ 3 பேரோ கூடினா அங்க நான் இருப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. லார்ட் ஜீசஸ் நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த இடத்துல உங்க பிரசன்னம் இருக்கு ஆண்டவரே. ஆவியானவரே நீங்க எங்க மத்தியில அசைவாடிட்டு இருக்கீங்க ஆண்டவரே. அதை நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்க ஊற்றுங்கப்பா, உங்க ஆவியினால எங்க நிரப்பிடுங்க ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, hallelujah. We praise you, Lord. We praise you, we praise you, we praise you, Lord Jesus. We lift your name, oh Lord. Hallelujah. You're holy, you're holy, you're holy, oh Lord Jesus. Hallelujah, hallelujah. வல்லமை படைத்த தேவன் ஆண்டவரே, நீங்க உங்களையே நாங்க துதிக்கிறோம்ப்பா.
ஹalleluya. அப்பா உமது கரம் ஆண்டவரே பராக்கிரம் உள்ளது ஆண்டவரே, ஹalleluya. அப்பா உமது வலது கரம் உன்னதமானதுன்னு சொல்லியிருக்கே ஆண்டவரே, ஹalleluya. we praise you lord, hallelujah hallelujah hallelujah. எங்களுடைய அடைக்கலம் நீங்கப்பா, நாங்க உங்களையே நாங்க துதிக்கிறோம்ப்பா, hallelujah. எங்களுடைய கேடகம் நீங்க ஆண்டவரே, உங்களையே நாங்க துதிக்கிறோம். கண்மலை ஆனவரே, நாங்க உங்களையே துதிக்கிறோம். we praise you lord, hallelujah 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 hallelujah. அப்பா 1000 நாளை பார்க்கலாம் அப்பா, உமது பிரகாரத்துல ஒரு நாள் இயேசப்பா போதுமே ஆண்டவரே, hallelujah hallelujah hallelujah. அப்பா உங்க பாதத்துல இருக்க கூட எங்களுக்கு தகுதியே இல்ல ஆண்டவரே, ஆனா இயேசப்பா உங்க கூட இருக்கிற அந்த உங்க பிரசன்னத்துல இருக்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களேப்பா, அதுக்காக நன்றி இயேசப்பா. you have called us the peculiar people lord jesus. உங்களோட ஜாதியா பரிசுத்த ஜனமா எங்களை கூப்பிட்டு இருக்கீங்களே, அதுக்காக நன்றி இயேசப்பா, hallelujah hallelujah. எங்க ஒவ்வொருத்தரையும் இயேசப்பா நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, பேர் சொல்லி அழைச்சிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி அப்பா இயேசப்பா. உங்க அன்பான கரங்களினால எங்களை அரவணைக்கிற தேவன் நீங்கப்பா, உங்களையே நாங்க துதிக்கிறோம். தேற்றுற வாழ நீங்கப்பா, நாங்க உங்களையே துதிக்கிறோம்ப்பா. அழுகையின் பள்ளத்தாக்குல இயேசப்பா நீங்க எங்க கூட இருக்கிறீங்க, தனிமையின் பாதையில இயேசப்பா நீங்க எங்களை தூக்கிட்டு போறீங்க இயேசப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா நன்றி அப்பா. எப்பவுமே எங்க விட்டு விலகாத தேவன் நீங்க ஆண்டவரே, நாங்க உங்களையே நாங்க துதிக்கிறோம்ப்பா, hallelujah hallelujah hallelujah. you are a faithful god oh lord jesus, hallelujah. நாங்க உண்மை இல்லாத போதும் நீங்க எப்பவுமே உண்மையுள்ளவரா இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி இயேசப்பா நன்றி இயேசப்பா. அப்பா இயேசப்பா மேல்மாடியில அவங்க காத்திருந்தது போல உங்களுக்காக உங்க ஆலயத்துல நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே, நீங்க வாங்கப்பா, உங்க ஆவி எங்க மேல ஊற்றுங்க ஆண்டவரே இயேசப்பா. எங்க மாமிசம் பலவீனம் உள்ளதான் ஆண்டவரே, ஆனாலும் எங்க ஆவி இயேசப்பா உற்சாகம் உள்ளது, நீங்க கொடுத்த ஆவி ஆண்டவரே இயேசப்பா. உங்க நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம்ப்பா, உங்களுக்காக நாங்க காத்திருக்கிறோம் இயேசப்பா. நீங்க வாங்க இயேசப்பா, எங்க ஒவ்வொருத்தர் மேலும் வந்து அசைவாடுங்க இயேசப்பா, hallelujah 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 hallelujah. அப்பா இயேசப்பா உங்க ஆவி எங்க மேல ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க, நிரப்பிடுங்கப்பா இயேசப்பா. பகல்ல மேகஸ்தம்பமாவும் இரவுல இயேசப்பா அக்னி ஸ்தம்பமாவும் எங்களை வழிநடத்துற தேவன் நீங்க ஆண்டவரே, உங்க அக்னியை ஊற்றும் ஆண்டவரே ஊற்றும் ஆண்டவரே, hallelujah 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 hallelujah. நன்றி இயேசப்பா நன்றி இயேசப்பா, உங்க ஆவியினால எங்களை நிரப்புறீங்க, அதுக்கு நன்றி இயேசுவே. ஹalleluya ஹalleluya. thank you master. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே, ஹalleluya. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர், உந்தன் சிறகுகள்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Yes Lord Jesus, we will worship you Lord. Lord, until our last breath Master. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. Thank you Lord Jesus. அப்பா இயேசுவே, அப்பா நீங்க எங்க மத்தியில இறங்கி வந்தீங்க Lord. Lord Jesus, when we call upon your name Lord Jesus, you always come amongst us Master. You are amidst us Lord Jesus. Thank you Master. Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. Thank you for all the grace and mercies Lord Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இயேசுவே அப்பா நீங்க ஆண்டவரே அப்பா உங்களோட பிரசன்னத்தினால அப்பா எங்க ஒவ்வொருத்தரையும் நிரப்புனீங்க, அதுக்காக கோடி நன்றி இயேசுவே. அப்பா நீங்க எங்க இடத்துல ஆண்டவரே அப்பா இயேசுவே இந்த பாடல் மூலியமா ஆண்டவரே அப்பா நீங்க எங்க இடத்துல பேசியிருக்கீங்க, அதுக்காக நன்றி இயேசுவே. Thank you Lord Jesus. Thank you Master. Thank you Lord. Lord Jesus, your presence is so powerful Lord Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இயேசுவே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம் அப்பா இயேசுவே. அப்பா மீதி உள்ள நேரத்தை ஆண்டவரே அப்பா உங்க கரத்துல வைக்கிறோம் இயேசுவே. நீங்க எங்க இடத்துல பேசும் ஆண்டவரே அப்பா உங்க வார்த்தைக்காக இப்பொழுதே நன்றி சொல்றோம் ஆண்டவரே இயேசுவே. அப்பா அது ஒரு humble spirit-ஓட Lord Jesus, help us to Lord Jesus when we listen to Lord, help us to take that with a humble spirit Lord Jesus, and help us to change ourselves Master. Lord Jesus, you be with us Lord, you guide us Lord Jesus, and help us Master. In Jesus' matchless name we all say Amen. Hallelujah. இன்னைக்கு சிஸ்டர் Soma will be sharing the word with us. And last week I just forgot to acknowledge Sister Soma. That's first time Sister Soma வந்து she was translating and she did a really really good job. So we really எல்லாரும் சேர்ந்து ஒரு we'll just give her a encouragement, ஒரு கை தட்டல கொடுக்கலாமா? Shall we all clap our hands and encourage her? So we are waiting eagerly for தேவனோட வார்த்தைக்கு. We are waiting for the Lord's word, and yeah, today it will be Sister Soma again who will be sharing the word, and Sister Shalini will be translating. Sister Shalini already ஒரு வாட்டி பண்ணாங்க. வரியாமா? Whenever you're ready. எல்லாருக்கும் இயேசப்பா நாமத்தில் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறேன். நம்ம ஒரு சின்ன ஜெபத்தோட இந்த மெசேஜ்குள்ளே நம்ம சர்மன்குள்ளே நம்ம என்ட்ராகலாம். இயேசப்பா ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. இந்த நேரத்துலையும் கூட சுவாமி அடியேனா அப்பா உடைய சமூகத்தில் அப்பா உடைய வார்த்தையை பேசுகிறதுக்கு நீங்கள் தந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. அப்பா இந்த நேரத்தில் சுவாமி நான் இல்லை தகப்பனே, நீர் என் மூலமாக நீங்கள் பேசியறலங்க டாடி. உடைய பரிசுத்த ஆவியானவர் இயேசப்பா எங்கள் உள்ளத்துக்கு கூட நீங்கள் பேசியறலங்க இயேசப்பா. அம்மேன் அப்போ வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களோட இயேசப்பா மச்சுதிக்கிறேன்ப்பா, நீர் பேசியறலங்க, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அம்மேன் அப்பா ஆன்லைனில் அப்பா கலந்துருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. நீர் அப்பா உங்களுடைய வார்த்தைகள் நீங்கள் கொடுக்கறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உங்களுடைய கருத்தில் நாங்கள் தாழ்மையாக கொடுக்குறோம். ஆமென். சில நேரத்திலே கூட பாஸ்டர் அங்கிள் வந்து என்கிட்ட நீடிய பொறுமையை பற்றி பேச சொல்லியிருந்தாங்க. நீடிய பொறுமை பற்றி யாருக்குமே தெரியாது கிடையாது. நீடிய பொறுமைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நான் நினைக்கிறேன். ஆவியின் கனிகளில் அது ஒன்றாக இருக்குது. எல்லாருக்குமே ஆவியின் கனிகளும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆவியின் கனிகள் என்னங்கிறத எல்லாருமே நோட் பேப்பர்லாம் வச்சுருக்கீங்களா? எல்லாருமே லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஆவியின் கனிகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணும்படி நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். Pastor has asked me to talk about long suffering today, and you guys obviously know about
fruits of the Spirit. Can you guys please take a note and write it all down? Yeah, list all the fruits of the Spirit. டு ரைட் டவுன். நீங்களே வந்து எழுதிக்கோங்க, நான் கேட்கலாம் மாட்டேன். Can you please write it down? I'll not ask you. இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் எழுதும்போது உங்களுக்குள்ளே நீங்களே பரிசோதிச்சுக்கோங்க, என்ன கனிகள்லாம் நம்ம கிட்ட இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சுய பரிசோதனையாக நம்ம செஞ்சுக்கலாம். The reason why I asked you to do this is because when you write it down, you should ask yourself, do I have all these fruits in my life, in myself? நம்ம எல்லாருமே பரிசுத்தாவியை பெற்றவங்க தான். பரிசுத்தாவியானவர் வந்துட்டு நம்ம இந்த கனிகள்லாம் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. We're all anointed with the Holy Spirit, and Holy Spirit is helping us to gain all these fruits in our life. பட் நம்ம இந்த கனிகள்லாம் நம்ம இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோமா? Are we growing in these fruits in our life? எல்லோரும் நோட் பண்ணிட்டீங்களா? Are you guys done? ஓகே. ஸோ சரி, அது நம்மளுடைய சுய பரிசோதனை தான். நம்ம இப்போ அந்த நீடிய பொறுமையை பற்றி மட்டும் நம்ம ஃபோக்கஸ்டாக பார்க்கலாம். அந்த நீடிய பொறுமைங்கிறது ஓகே, பட் நீடிய பொறுமையாக நம்ம எல்லா விஷயத்துலையும் இருக்கிறோமா? That's just a self-examination, so you can review it later. But let's focus on long suffering for today. பொறுமைக்கும் நீடிய பொறுமைக்கும் என்ன வித்தியாசம்னு யாராவது சொல்கிறீங்களா? What is the difference between patience and long suffering? என்ன Does நினைக்கிறீங்க? anyone know? பொறுமைனா என்ன, நீடிய பொறுமைனா என்ன? What is patience and what is long suffering? சரி, நான் என்ன நினச்சேன்னு சொல்லவா? Should I tell what I thought? நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ரொம்ப காலம் பொறுமையாக இருந்தால் நீடிய பொறுமை, அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். I thought we have to be patient for a long time. That is long suffering. ஏன்னா நான் உண்மையாகவே அப்படி தான் இந்த தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்துட்டு ரொம்ப காலம் பொறுத்து இந்த ஆபிரகாமெல்லாம் பெற்றுக்கிட்ட மாதிரி ஒரு வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்து பெற்றுக்கிறது தான் நீடிய பொறுமை அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். For a long time I thought that we have to wait patiently for a long time and gain it from God like Abraham. பட் ஆனால் நான் வந்துட்டு இந்த டெஃபினேஷனை நான் கூகுளில் தான் பார்த்தேன். நான் வந்துட்டு பொறுமைக்கு நீடிய பொறுமைக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தேன். I googled the definition of patience and long suffering. அதில் என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னா, it said நீடிய பொறுமை அப்படிங்கிறது நம்ம பொறுமையாக இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த சிச்சுவேஷனில் நம்ம பொறுமையை வந்துட்டு நம்ம பொறுமை இல்லாமல் ஆக்குறதுக்கே நிறைய சிச்சுவேஷன் வரும். நம்ம வந்துட்டு சகிச்சிக்கிறது 3 விஷயம் அதில் போட்டிருந்தாங்க கூகுளில். So Google said long suffering is not only patience but also in all the situations tolerating the situations and not moving away from the patience. அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, நம்ம பேஷண்டாக இருக்கிறது இல்லாமல் என்டியோர் பண்ணுறது, நம்ம வந்து சகிச்சிக்கிறது, அதுக்கடுத்து வந்து விடாமுயற்சி இல்லாமல் நம்ம வந்துட்டு அந்த விஷயத்தை நம்ம வந்து தொடர்ந்து போகிறது. Not only patience but also tolerating things and situations and not going forward without giving up. ஸோ அது வந்து பர்சவரன்ஸ்னு போட்டிருந்தாங்க. பேஷன்ஸ், என்டூரன்ஸ் அண்ட் பர்சவரன்ஸ் மூணுமே இன்க்ளூட் ஆகிருக்கிறது தான் நீடிய பொறுமை அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ பேஷன்ஸ், endurance, perseverance. So patience, endurance and perseverance. So all together we can see it's a long suffering. எப்போல்லாம் அப்படின்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கும்போதோ இதோ இருக்கும்போது கிடையாது, சேலஞ்சஸ் இருக்கும்போதும் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு பிரச்சனைகள் இருக்கும்போதும் பொறுத்திருக்கிறது தான் நீடிய பொறுமை. Not only when we are happy but whenever we face problems and whenever we face challenges, then also we need to keep up this long suffering. ஸோ பைபிள் பிரகாரம் நம்ம நீடிய பொறுமையோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, biblically if we see the definition of long suffering, நம்ம வாழ்க்கையில் எல்லா சோதனைகள் வரும்போதும், whenever we face trials in our life, நம்ம வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப கஷ்டமான பாதையில் போகும்போது, whenever we go through the valley of sorrow, நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் முறுமுறுக்காமல், we shouldn't complain or murmur against God. சரி பரவாயில்ல இது என்ன வேற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிக்காமல், we shouldn't compromise. அடுத்து சரி இது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறது கிடையாது. ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, if we are expecting something and we shouldn't give up and just let it go. நம்ம அந்த விஷயத்துக்காக நம்ம கடைசி வரைக்கும் காத்திருக்கிறது தான், அதுவும் நம்ம அந்த காத்திருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்குற பாதையில் நடக்கிறது தான் நீடிய பொறுமைன்னு வேதவசனம் சொல்லுது. We need to wait patiently for that thing that we are expecting and we need to in that waiting period we need to walk with Holy Spirit. நம்ம இந்த நேரத்தில் நம்ம திரும்ப யோசித்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் டெய்லி நடக்கும்போது, நம்ம டெய்லி பேசுகிற காரியங்களில், நம்ம ஏசப்பா நம்ம கொடுத்த வாக்கு தத்தங்களில் நம்ம நீடிய பொறுமையாக நம்ம இருக்கிறோமா?
So are we following these commandments that God gave us? Are we being patient? ஸோ நம்ம இந்த நீடிய பொறுமை பற்றி தான் நம்ம இன்னும் அதிகமாக இதில் பார்க்க போகிறோம். So we're going to meditate about long suffering. ஸோ இதில் வந்துட்டு நான் 3 பகுதியாக நான் பிரித்தேன். நீடிய பொறுமையை வந்துட்டு நான் தியானிக்கும் போது I have separated into 3 parts when I was meditating. நமக்கு தெரியும் நம்ம ஏசப்பா நம்ம மேலே நீடிய பொறுமையாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. We all know that Christ was long suffering for ஸோ us. எப்படி ஏசப்பா நம்மக்கிட்ட நீடிய பொறுமையாக இருந்தாங்கங்கிறத நம்ம திரும்ப பார்க்கலாம். And how did he keep up that long suffering with us? அதுக்கடுத்து நமக்குள்ள எல்லா காரியங்களுக்கெல்லாம் நம்ம நீடிய பொறுமையாக அது செல்ஃப் இதாக நம்ம பார்க்கலாம். 2வது விஷயமா. And secondly, we'll see how patient we are, how long suffering we are in our life. அதுக்கடுத்து மற்றவங்க கிட்ட நம்ம நீடிய பொறுமையாக எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். And thirdly, we'll see how long suffering we are to others. நீடிய பொறுமை 4வது கனியாக இருந்தாலுமே இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்கிறத உண்மையாக அந்த தியானம் பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. Even though it's the 4th fruit of the Spirit, I got to know the importance of the fruit when I was meditating it. உண்மையாக நான் வந்துட்டு இது வாசிக்கும்போது நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். When I was reading it, I put myself in there. நான் எப்போவுமே வந்துட்டு நான் பொறுமையாக இருந்திருக்கேன், பட் நீடிய பொறுமையாக இருந்ததே கிடையாது. I was always patient, but I have never been long suffering. பொறுமையாக இருக்கும்போது நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கிறேன், முறுமுறுத்துட்டு இருந்திருக்கிறேன். சரி பரவாயில்ல, இது நமக்கு வேணான்னு கூட நான் நினச்சிருக்கிறேன். When I was patient, I have been murmuring, and I was almost in the stage of giving up, but then I was never at the stage of long suffering. தியானம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மாதிரி உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். This meditation was very helpful for me, and I hope it's the same to you as well. சரி, நம்ம ஏசப்பா எப்படி நம்ம கிட்ட நீடிய பொறுமையாக இருந்தாங்கன்னு பார்க்கலாமா? So should we say the first part, how Jesus was long suffering with us? யாராச்சும் யாத்ராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறீங்களா? Can someone read Exodus 34:6, please? And the Lord passed by before him and proclaimed, the Lord God, merciful and gracious, long-suffering and abundant in goodness and truth. ஸோ அந்த வசனத்தில் போட்டிருக்கு ஏசப்பாவுடைய பல குணாதிசயங்கள் அதில் போட்டிருக்குது. This verse describes the characters of Jesus. ஏசப்பா எப்படி நீதியை சாந்தம் உள்ளவருங்கிறத அதுக்கடுத்த வசனத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. The verse next to this, they have explained how long-suffering Jesus is. ஏசப்பா வந்துட்டு 1000 தலைமுறைகளுக்கு வந்துட்டு இரக்கம் உள்ளவர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் verse. Keeping mercy for thousands of people. 1000 generations. ஸோ நம்ம பண்ணுற காரியங்களுக்கு ஏசப்பா வந்துட்டு நம்மளை நினைவு கூர்ந்து 1000 தலைமுறைகளுக்கு ஏசப்பா வந்து இரக்கமுள்ளவரா அந்த விஷயத்தை அப்படியே ஏசப்பா கண்டினியூ பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க. He forgives everything that we do, and he keeps the mercy for thousands of generations. ஆனால் ஏசப்பா அந்த நீடிய பொறுமையாக இருந்தாலுமே இதுக்கு ஒரு காலம் இருக்குதுன்னு பைபிளில் போட்டிருக்குது. லைக் நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிற மாதிரி இந்த நீடிய பொறுமைக்குன்னு ஒரு முடிவு இருக்குது. Even though he's long suffering, there's a period for it. Like how we are in the grace period now, there's a period where he will be long suffering with us. ஸோ நம்ம அதை 2 பேதுரு 3வது அதிகாரம் 8-9 வசனம் வாசித்தோம் அப்படின்னா, we'll take 2 Peter 3:8 and 10. 8 and 9. But beloved, be not ignorant of this one thing, that one day is with the Lord as 1,000 years, and 1,000 years as one day. The Lord is not slack concerning his promise, as some men count slackness, but is long-suffering to usward, not willing that any should perish, but that all should come to repentance. இதில் ஏசப்பாவோட அன்பும் பார்க்கலாம். லைக் எல்லார் மேலேயுமே யாருமே கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக ஜனங்கள் மேலே எல்லார் மேலேயும் அவர் நீடிய பொறுமையாக இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. We can see the love of Jesus here. He is long-suffering that not anyone should perish, but they should all come to repentance. ஸோ இந்த நீடிய பொறுமை வந்து எப்போ அப்போ முடிவடையுது அப்படின்னா ஏசப்பா ரிட்டர்ன் வரும்போது நம்ம 2வது வருகை எப்போ அவர் நீடிய பொறுமையோட காலம் வந்துட்டு முடிவடைகிறது. When is this long suffering is going to end? When he comes back, when in his second coming it will end. ஸோ அந்த நீடிய பொறுமை வந்துட்டு ஏசப்பா அந்த உலகத்தில் எல்லா மனுஷங்க மேலேயும் வச்சிருக்கிறாங்க. So this long suffering he has on everyone on this world. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. லைக் நம்ம மனுஷங்க வந்துட்டு எவ்வளோ தப்பு பண்ணாலுமே அவர் வந்துட்டு பொறுமையாக இருக்காங்களாம் ஏசப்பா. It's a great thing, isn't it? Even though we make a lot of mistakes, he is still long suffering with us.
சரி, நம்ம மேலே எப்படி அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு பவுல் வந்துட்டு ஒரு வசனம் சொல்லியிருப்பாங்க. 1 தீமோத்தி 1:16 Paul has said something in 1 Timothy 1:16. லைக் அவர் ரசிக்கப்பட்டதை வந்துட்டு அவர் அழகாக போட்டிருப்பாங்க. நான் வந்துட்டு பிரதான பாவியாக இருக்கிறேன், பட் என் மேலே இசப்பாவை நீடிய பொறுமையாக என்னை ரசித்தாங்கன்னு பவுல் சொல்லியிருப்பாங்க. We see that Paul has humbled himself here, and he's saying that he is Great sinner. In 1 Timothy 1:16. he says that he's the sinner of sinners in 1 Timothy 1:16. ஸோ நம்ம எல்லாருமே அப்படி தான் இருந்தோம். அந்த சுச்சுவேஷனை யோசிச்சு பார்த்தேன். பவுல் மாதிரி தான் நாமளும் இருந்தோம். ஸோ அவரோட அன்பு மட்டும் இல்லாமல் அவரோட நீடிய பொறுமைனால தான் நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிறோம். We were all like Paul only. Not only his love, but also his long suffering. That's why we are here right now. இது நான் ஏன் ஏசப்பாவோட நீடிய பொறுமை பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, Even though we know about long suffering of Jesus, why I'm saying this to you is, நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம சிலுவையில் நம்மளை வந்துட்டு நம்மளாம் அறையப்பட்டவங்க. நம்ம சிலுவையில் அறையுண்டு நம்ம பிழைக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம். after coming into Jesus, we have been crucified with Jesus Christ ஸோ on the நமக்குள்ள cross. இப்போ யார் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, Who is living within us now? ஏசப்பா தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவர் நீடிய பொறுமையாக இருந்தார் அப்படின்னா நாமளும் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். It is Jesus who is within us. So if he is long suffering, then don't we have to be long suffering too? கலாத்தியர் 2:20 சொல்லியிருக்குது, இந்த மாதிரி நாம் சிலுவையில் அறையுண்டு நம்ம பிழைச்சிருக்கிறோம். ஸோ நமக்குள்ளே வாழ்றது நான் கிடையாது, இது நான் இல்லை, எனக்குள்ளே ஏசப்பா தான் இருக்காங்க. In Galatians 2:20 it says, I am crucified with Christ, nevertheless I live, yet not I, but Christ liveth in me. ஸோ நம்ம டெய்லி நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கும்ல, எப்போவுமே நம்ம கிறிஸ்தவங்களாக நான் ஏசப்பா போல் இருக்கணும், அவருடைய ஸ்பாவம் எனக்கு வேணும், அவருடைய கேரக்டர் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, So daily we have this desire to be more like Jesus. We want to be more like him. More of his characters should come within us, and to have his mindset as well. அப்படின்னா அவருடைய கேரக்டரை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். லைக் அவர் எப்படி நீடிய பொறுமையாக இருந்தால் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் அவரை போல மாற முடியும். So in order to achieve that, we need to know how long suffering he was, and we need to know more about his characters. Then only we can adapt it. நம்ம எல்லாருக்குமே ஏசப்பா இவ்வளோ பெரியவங்க, எவ்வளோ அன்புள்ளவங்க அப்படின்னு நமக்கு தெரியும். We all know how loving Jesus is. அதே மாதிரி எவ்வளோ நீடிய பொறுமை உள்ளவங்கன்னு தெரியும். We all know how long suffering he is. நம்ம ஏசப்பா போல மாறணும்னு நினைக்கிறோம்னா அதே அன்பு நீடிய பொறுமை நம்மக்கிட்ட இருக்குதா? If we are trying to change like Jesus, do we have the same love and long suffering within us? ஏன்னா ஏசப்பா தப்பு பண்ணுற எல்லார் மேலேயுமே நீடிய பொறுமையாக இருக்காங்க. இப்போ இருக்கிற உலகத்தை நம்ம பார்த்தோன்னா உலகத்தில் நிறைய தப்பு நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க ஒருத்தங்களும் கெட்டு போகக்கூடாதுன்னு அவர் நீடிய பொறுமையாக இருக்காங்களாம். He's very loving and long suffering to people who makes mistakes. If you look at this world, there are so many people who are making mistake and falling into sin, but he's still long suffering towards நம்ம them. உலகத்தில் எல்லாருக்காக கூட இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம வேலை பார்க்குற எல்லா ஜனங்க பண்ணுற தப்பையும் நம்ம வந்துட்டு ஓகே இவங்க மனம் திரும்புவாங்க அப்படின்னு நம்ம நீடிய பொறுமையாக இருக்கிறோமான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளை. If not for all, but at least to people who are working with us, are we long suffering and loving with them? சரி, இப்போ இன்னொரு வருஷமும் வாசிக்கலாம். ரோமர் 9:23. Let's read Romans 9:23. அது நம்மக்கிட்டேயே ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரியே அது இருக்கும். It is an asking question to ourselves. நான் வாசிக்கிறேன். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கனை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாக இருந்தாரனால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க அந்த வசனத்தில். And that he might make known the riches of his glory on the vessels of mercy which he had afore prepared unto glory. ஸோ ஏசப்பாவுடைய பிளான் நமக்கு தெரியாது. அவர் இறங்குறவருக்கு இறங்குவாங்க, அவர் அழிக்கணும்னு வச்சிருக்கிறவங்களும் அழிப்பாங்க. அது வந்து அவருடைய சித்தம். We don't know Jesus' will. Whoever he wants to show mercy, he'll show mercy, and whoever he wants to destroy, he'll destroy. So we don't know his. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் ஆனால் ஏசப்பா எல்லார் மேலேயும் நீடிய சாந்தமாக இருக்காங்க, அது மட்டும்தான் நமக்கு வேணும். We don't need to know that, but all we need to know is that he's long suffering to all of us. இந்த வசனத்தை ஏன் சொன்னேன்னா, ஏசப்பா சொன்னாங்க ஒருத்தவங்களும் கெட்டு போகக்கூடாதுன்னு தான் ஏசப்பா நீடிய சாந்தமாக இருக்காங்க. பட் சில பேர் அழிவுக்கு எத்தனை மக்கின கோபாக்கினை பாத்திரங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இந்த உலகத்தில். I said this was because Jesus doesn't want anyone to perish, but there are also people who are leading towards அழிவுக்கு, towards destruction.
ஸோ நமக்கு அந்த விஷயம் நமக்கு தேவையில்லை. அதுக்கு முன்னாடியே போட்டிருக்கிற வசனங்கள்லாம் அந்த ரோமரில் ஃபுல்லாக வாசித்தோம் அந்த 9வது அதிகாரத்தில். அப்படின்னா அவருடைய சித்தம் நமக்கு தெரியாது. ஐ மீன் அந்த காரியங்களில் If you read the whole chapter of Romans 9, we don't know about his will. ஸோ எவன் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேலே இரக்கமாக இருக்கிறார். அவர் சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யாருன்னு போட்டிருக்கோம். ஸோ நம்ம அதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்காம இந்த உலகத்தில் உள்ள சில மனுஷங்கள்லாம் நமக்கு ஈஸியாக நம்ம மாம்சீகத்தில் நம்ம ஜட்ஜ் பண்ண நமக்கு தோணும். It says that he'll be merciful on those who wants to be merciful. So there's no one who can question him. So let's not be judging towards the people, the worldly people. இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அவர் எல்லார் மேலேயும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாக இருக்கார். அப்படின்னா நாமளும் நீடிய பொறுமையாக எல்லார் மேலேயும் இருக்கணும். We know that he is very long suffering to all of us, all of the people in the world. So we need to be like that too. ஸோ கிறிஸ்தவங்களாம் நம்ம மேலே அவர் எப்படி நீடிய பொறுமையாக இருக்கிறாருன்னு அப்படின்னு லூக்கா 18:7 பார்த்தோம் அப்படின்னா, As Christians, how is he long suffering to us? Let's see Luke 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு இசப்பா சொல்லியிருப்பாங்க. ஸோ And shall not God avenge his own elect, which cry day and night unto him, though he bear long with them? அதுதான் நம்ம இரவும் பகலும் நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். ஏசப்பா கிட்ட நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய என்ன காரியமாக இருந்தாலுமே ஏசப்பா நீடிய பொறுமையாக இருப்பீங்க. இந்த வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனமாக இருந்தாலுமே இன்னொரு டைம் நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த வசனத்தை நான் சொல்கிறேன். Let's remind ourselves about this verse, even though we know it. We cry day and night unto him, asking for things, and he will remember us, and he will be long suffering towards us. இந்த ஆவியின் கனிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக தான் இருக்கும். If you look at the fruits of the Spirit, they will be intertwined. அதாச்சும் ஒன்று இல்லாமல் ஒன்று நம்ம செய்யவே முடியாது. Without another, we can't do the other thing. நம்ம நீடிய பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு அன்பு வேணும். If we have to be long suffering, then we need love. நம்ம அந்த நீடிய பொறுமையாக இருக்கிற சமயத்தில் நமக்குள்ள சமாதானம் வேணும். When we are long suffering, we need peace. ஸோ ஒரு கனி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா எல்லா கனியுமே கொடுத்தா தான் உண்டு. If we want to give one fruit, then we need to give all other fruits too. ஸோ நம்ம அந்த கனிகள் நம்ம வளர்க்கிறதுக்காக நம்ம அதிகமாக நம்ம ஜெபிக்கலாம். To grow in the fruits of the Spirit, let's all pray more. இந்த நீடிய பொறுமையில் கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. I had a question to myself, what's going to happen to those people who are disobedient towards this long suffering? நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு அழிவு தான் வரும். We all know that destruction is upon them. பட் ஆனாலும் நான் வேதத்தில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை நான் பார்க்கும்போது அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. But let's all see what the Bible says. 1 Peter 3:20. 1 Peter 3:20. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆவிகள் அந்த நோவா காலத்தில் நடந்ததை போட்டிருப்பாங்க. நோவாவோட ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். It talks about the period of Noah. We all know the story. அந்த டைமில் கீழ்ப்படியாமல் போன இதை அந்த வசனத்தில் போட்டிருப்பாங்க. ஏசப்பா தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவங்க எல்லாருமே அந்த நோவாவோட காலத்தில் அழிஞ்சு போயிட்டாங்க. Which sometime were disobedient, when once the long suffering of God waited in the days of Noah, while the ark was preparing, wherein few, that is 8 souls, were saved by water. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏசப்பா வருகை எப்போவுமே நம்ம நோவா காலத்தோடு தான் கம்பேர் பண்ணி நம்ம வேதவசனங்களில் போட்டிருப்பாங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில். In Bible we always see that they compare the second coming of Jesus with Noah's story. ஸோ இந்த நீடிய பொறுமை காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்ததுலேருந்து திரும்ப ரிட்டர்ன் வர வரைக்கும் இருக்கிற அந்த காலம் இந்த நீடிய பொறுமை காலம். So since Jesus came into this world until the second coming of Jesus, it is the period of long suffering. ஸோ இந்த காலத்தில் கீழ்ப்படியாதவங்க எல்லாருமே எப்படி கைவிடப்பட்டாங்களோ அந்த நோவா காலத்தில் அதே போல் அவங்களும் கைவிடப்படுவாங்க. So whoever is disobedient during this period, they will be left behind. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஏசப்பாவோட நீடிய பொறுமைய குணாதிசயம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்துருக்கோம். So we have looked into the characters of Jesus about long suffering. லைக் ஒருத்தவங்களும் கெட்டு போகாமல் இருக்கணும்னு அவர் இந்த காலத்தில் நீடிய பொறுமையாக இருக்கிறாரு. நம்ம மேலே எப்படி இரவும் பகலும் கூப்பிட்றவங்க மேலே நீடிய பொறுமையாக இருக்கிறாரு அவருன்னு பார்த்தோம்.
He's long suffering towards us that no one should perish, and He's long suffering towards us too who cry day and night unto Him. சரி, நாம் எப்படி நீடிய பொறுமையாக நம்மளுடைய காரியங்களில் எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாமா பர்சனலாக? Let's see how we should be long suffering in our personal life. அதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம பேச்சு தான். நம்ம பேச்சில் எப்படி நம்ம நீடிய பொறுமையாக இருக்கணும், நீடிய பொறுமையை நம்ம எப்படி வெளிக்காட்டணும்? Firstly, in a speech, how we should show long suffering in how we talk. யாக்கோபு 1:19. Let's see James 1:19. Wherefore, my beloved brethren, let every man be swift to hear, slow to speak, slow to wrath. ஸோ இந்த வார்த்தையிலே ஒருத்தங்க தமிழில் வாசிக்கிறீங்களா? Can someone read it in Tamil, please? ஸோ இந்த வசனத்தை நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம அப்படி இருக்கோமா, கேட்குறதுக்கு தீவிரமாக இருக்கோமா, பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்கோமா, கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கோமான்னு சொல்லிட்டு. We should always remember this verse. Are we swift to hear? Are we slow to speak? And are we slow to wrath? ஏன் இதை வந்துட்டு நீடிய பொறுமையோட கேரக்டர் அப்படிங்கிறனா, ஏசப்பா அப்படி தான் இருந்தாங்க. அவர் வந்துட்டு அடிக்கப்பட கொண்டு போகும்போது பிலாத்து முன்னாடி ஒரு மருத்துவம் கூட ஏசப்பா சொல்லவே இல்லை. Why I'm saying this is because when Jesus was about to crucified, He didn't say any word before Pilate. ஸோ நம்ம இந்த வசனத்தை உண்மையாகவே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நான் வந்துட்டு இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணுறேன்னா அப்படின்னா சில நேரங்களில் வந்துட்டு நான் பட்டுன்னு நான் கோவப்பட்டுருவேன். அப்போல்லாம் நான் யோசிச்சு பார்ப்பேன், நம்ம வந்துட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. We need to truthfully follow this verse, but I follow this verse too. But sometimes when I get angry, I remember this verse. Oh, we shouldn't be like this. ஏன்னா நம்ம வந்துட்டு கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்துவோட ஸ்பாவம் வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு பொறுமையாக இருக்கணும். If Christ is living within us, then His characters should be within us too. So we should be long suffering. உண்மையாக நான் இந்த கேரக்டரை வந்துட்டு நான் ராஜா மாமா கிட்டேருந்து நான் நிறைய படிச்சிருக்கேன். So I have seen this character a lot from Raja brother. அது நான் என்ன தான் அவர் கிண்டல் பண்ணாலுமே இந்த வசனம் வந்துட்டு நான் உண்மையாக அவருக்கு நான் சாட்சி கொடுக்கணும், அவர் வந்து அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. Even though I make a lot of fun of him, but I am a witness of him for this verse. அவர் எப்போவுமே வந்துட்டு பேசுகிறதுக்குனா ரொம்ப பொறுமையாக தான் பேசுவாங்க. He's always slow to speak. லைக் என்ன கேட்டாலுமே வந்துட்டு நம்ம மனசு கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு பேசாமலே போயிடுவாங்க. அதுக்காகவே Whenever we ask something, he doesn't want to hurt anyone, so he will just not say any word and he'll like move on. அது வந்துட்டு உண்மையாக அது எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது உண்மையாகவே அது நல்லது. ஏன்னா நமக்கு மனசு கஷ்டப்படுறதை விட அவர் பேசாமல் போனால் கூட அதுக்கு அடுத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சிடும். It's such a good character. By saying a word and hurting others, it's better to leave without a word. நம்ம உண்மையாக அந்த கரெக்டாக நம்மளும் நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும், ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்துட்டு செயல்களில் நம்ம எப்படி நீடிய பொறுமையாக இருக்கலாம். So after this, let's see how we should be long suffering in our actions. யாக்கோபு 5:7 பார்த்தோம் அப்படின்னா, Let's see James 5:7. கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாக இருங்கள்னு போட்டிருக்கோம். Be patient therefore, brethren, unto the coming of the Lord. அதுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் வர போட்டிருப்பாங்க. பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். It follows along with the example. Behold, the husbandman waited for the precious fruit of the earth and had long patience for it until he received the early and latter rain. நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி பதறினா எல்லா காரியமும் வந்து சதறி தான் போகுங்கிற மாதிரி நம்ம அவசரப்படக்கூடாது நம்மளுடைய காரியங்கள், நம்ம ஆக்ஷன்ஸில். In Tamil we say, when we பதறின காரியம் சிதறும். When we panic, everything will not go according to the plan. Okay. ஸோ நம்ம எந்த விஷயமா இருந்தாலுமே அவசரப்பட்டு பண்ணாமல் பொறுமையாக இருக்க, ரொம்ப ஸ்லோவாக இல்லை பட் பொறுமையாக நம்ம வந்துட்டு நீடிய பொறுமையாக செய்யணும். In every action we should be long suffering, not very slow but long suffering. Yeah. அடுத்து ஃபஸ்ட் நம்ம பேச்சில் பார்த்தோம், செயலில் பார்த்தோம். அடுத்து நமக்குள்ள நம்மளுடைய தேவ சமூகத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது எப்படி நம்ம நீடிய பொறுமையாக ஜெபிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். Firstly we saw we should be long suffering in our words and then actions. Now we'll see how we should be long suffering when we pray to Jesus. நம்ம தேவ சமூகத்தில் தான் நான் முக்கால்வாசி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அந்த டைமில் தான் நம்ம வந்துட்டு ஏன் இப்படி நடக்குது நான் கேட்பேன் எப்போவுமே.
For me, that is the place where I complain and ask God all those questions that I have in my life. இதை தியானிக்கும் போது எனக்கு சங்கீதம் 37வது அதிகாரம் 37வது அதிகாரத்தில் 7வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, When I was meditating this, I remember the verse Psalms 37:7. அதில் போட்டிருக்கோம் கர்த்தரை நோக்கி காத்திருன்னு போட்டிருக்கோம். நம்ம வந்துட்டு காத்திருக்கணும்னு போட்டிருக்கோம். It says, wait patiently for him. It says we need to wait for him. நமக்கு தெரியும் ஏசப்பா இதனால் நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. We know that Jesus, whatever he does in our life, it's for our good. ஏன்னா தம் அன்பு குருகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்குன்னு ஏசப்பா நமக்கு வார்த்தை கொடுத்துருக்காங்க. He says that whoever he loves, அன்பு குருகளுக்கு சகலமும் நன்மைக்கு everything happens for good, whoever loves him. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த டைமில் ஏசப்பா சம்டைம்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு இதில் நான் கேள்விப்பட்டேன் ஏசப்பா எப்போ சைலண்டாக இருக்கிற மாதிரி இருக்குதோ அப்போ தான் வந்துட்டு அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஹீஸ் மூவிங். அந்த டைமில் தான் அவர் நமக்காக ஏதோ பெரிய காரியங்களை செஞ்சிட்ருக்காங்கன்னு அர்த்தம். In this waiting period, it will be like Jesus is very quiet and we won't hear anything from him, but that is the time where Jesus will be working very hard on that thing in our life. ஸோ நம்ம கர்த்தரை நோக்கி காத்திருக்க பழகணும், நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாமல். So we need to learn to wait patiently for him. அதான் 3 காரியங்கள் இல்லாமல் வித்தவுட் கம்ப்ளைனிங், காம்ப்ரமைஸ் அண்ட் கிவிங் அப். அதாச்சும் These 3 things are important: without complaining and compromising and giving up. நம்ம தேவ சமூகத்தில் நம்ம பொறுமையாக ஏசப்பா பண்ண நமக்கு வாக்குத்தத்தங்கள்னாலும் சரி, நம்ம வாழ்க்கை கஷ்டங்கள்னாலும் சரி, நம்ம ஓட்டம்னாலும் சரி, நம்ம பொறுமையாக இருக்கலாம். We need to be patient with him in all those promises that he has given us. In all those things that we do in our life, we need to be patient. அதுக்கு அடுத்துட்டு நம்ம மற்றவங்க கிட்ட எப்படி நம்மளோட நீடிய பொறுமையை நம்ம எப்படி செயல்படணும்னு நம்ம பார்க்கலாம். Thirdly, we'll see how we should be long suffering towards others. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1-3. 2 Timothy 4:1-3. 4:1-3. 2 Timothy 4. அதில் என்ன போட்டிருக்குன்னா, நான் 2வது வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்காக திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். Let's read from verse 2. Preach the word, be instant in season, out of season, reprove, rebuke, exhort with all long suffering and doctrine. For the time will come when they will not endure sound doctrine, but after their own lust shall they heap to themselves teachers, having itching ears. இந்த 3 வந்துட்டு இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் டைமை வந்துட்டு அப்படியே காட்டுது, நம்ம உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. This verse 3 and 4, it shows exactly how the world is right now. பட் நாம் என்ன பண்ணணுங்கிறது தான் நம்ம அந்த 2வது வசனத்தில் போட்டிருக்காங்க. But in verse 2, it shows us what we should do. நமக்கு டைம் கிடைக்கல அப்படிங்கிறத ரீசனாக போடக்கூடாதுங்கிறதுக்காகவே அதில் போட்டிருக்காங்க. டைம் கிடைச்சாலும் சரி இல்லைனாலும் சரி, we should never give God the excuse of time, in season or out of season. நம்ம எல்லா நீடிய சாந்தத்தோடு தான் நம்ம புத்தி சொல்லணும், அதுவும் கடந்து கொண்டு புத்தி சொல்லணும்னு போட்டிருக்காங்க. We need to reprove, rebuke, exhort with all long suffering and doctrine. நம்ம அதே மாதிரி ஒருத்தங்க மேலே அன்பாக இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு அவங்க மேலே அவங்க தப்பு பண்ணும்போது கோவம் வருது அப்படின்னா, நம்ம சர்ச் மெம்பர்ஸாக இருந்தாலுமே நமக்கு ஏசப்பான அதிகாரம் கொடுத்துருக்காங்க புத்தி சொல்கிறதுக்காக. When someone make a mistake and we love them, we should be long suffering towards them, even if it's the people from our church. ஏன் நம்ம சுவிசேஷம் சொல்கிறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது யாக்கோபு அந்த லாஸ்ட் அதிகாரத்தில் லாஸ்ட் வசனத்தில் போட்டிருப்பாங்க. ஒருத்தங்க பாவத்தில் இருந்து திருப்புறவன் அநேக திரளான பாவங்களில் மூடுவான் அப்படின்னு இருக்கும். What is in it for us by telling the gospel to people? It says in James 4:5 last verse. தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன்னு போட்டிருக்கும். Let him know that he which converted the sinner from the error of his way shall save a soul from death and shall hide a multitude of sins. ஸோ நமக்கு சமயம் வாய்க்குதோ வாய்க்கலையோ, in season and out of season, நம்ம எப்போவுமே வந்துட்டு கடந்து கொண்டு புத்தி சொல்கிறவளா, நீடிய சாந்தத்தோடு நம்ம புத்தி சொல்கிறவளா இருக்கலாம். We need to reprove and rebuke, and with long suffering we need to tell the doctrine. பவுல் அதுக்கு சாட்சியாக வந்துட்டு 2 தீமோத்தி 3:10 போட்டிருப்பாங்க. அவர் எப்படி
நீடிய சாந்தத்தையும் பொறுமை எல்லாவற்றையும் வந்துட்டு மனுஷங்களுக்கு பண்ணும்போது காட்டினாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. Paul, as a witness, he talks about this in 2 Timothy 3:10. தீமோத்தி கிட்ட கேட்பாங்க, நீ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையும் நீ தெரிஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ காரியங்களை அவர் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாரு. He asked Timothy about, but thou hast fully known my doctrine, manner of life, purpose, faith, long suffering, charity and patience. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஆவின் கனிகள் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண அதே மாதிரி இன்னொருத்தங்க நம்ம கிட்ட அது இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்களால நம்ம கிட்ட லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? இவ கிட்ட இதெல்லாம் இருக்குது, இவங்க கிட்ட இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்களா? We listed all the fruits of the Spirit at the start. Can we list all these fruits, and as a witness can we say that we all have this in our life? இன்னொருத்தங்க நம்ம கிட்ட சாட்சி சொல்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்குதான்னு நம்ம யோசிச்சுக்கலாம். Are we being a witness for Jesus? Are we being living a life of testimony for Jesus? Can others come and say that she has all these fruits in her life? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம புத்தி சொல்லணும், கடிந்து கொண்டு நீடிய சாந்தத்தோடு நம்ம புத்தி சொல்லணும். We need to reprove, rebuke, and with long suffering we need to tell the sound doctrine. அடுத்து எபிரேயர் 6வது அதிகாரம் 11-15 பார்த்தோம் அப்படின்னா, in Hebrews 6:11 and 15 அதில் ஆபிரகாம் பற்றி போட்டிருக்கோம், எப்படி ஆபிரகாம் வந்துட்டு பொறுமையாக இருந்தாங்க அப்படின்னு. It talks about Abraham, how he was patient. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுவர்களாக இருங்கள். இந்த வசனத்திலே போட்டிருக்கு, நம்ம பிளஸ்ஸிங்கை வந்துட்டு நமக்கு விசுவாசம் மட்டும் இல்லை, நீடிய பொறுமையாக இருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும்னு போட்டிருக்கு. That ye be not be slothful, but followers of them who through faith and patience inherit the promise. Not only patience, but also through faith we need to claim the promises. அதுக்கடுத்து ஆபிரகாம் எப்படி அந்த வாக்குத்தத்தங்களை நீடிய பொறுமையாக பெற்றுக்கொண்டான்னு போட்டிருக்குது. And after that it talks about how Abraham got all those promises through patience and faith. சரி, இந்த நீடிய பொறுமையாக இருக்கிறதுனால என்ன நடக்கும்னு நம்ம ப்ராவர்ப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, ப்ராவர்ப்ஸ் 25:15 போட்டிருப்பாங்க, நீடிய பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலான்னு போட்டிருக்கோம். So what do we get by being long suffering in our life? Let's see Proverbs 25:15. It says, நீடிய பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிப்பான். By long forbearing is a prince persuaded, and a soft tongue breaketh the bone. நம்ம பேச்சினாலோ நம்மளுடைய ஞானத்தினாலோ இல்லை, நீடிய பொறுமையினால சம்மதிக்க பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்குது. Not by our words or our wisdom, but by patience we can persuade a prince. நம்ம அதுக்கு யோசேப்பை கூட எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். We can take Joseph as an example. யோசேப்புக்கு வந்துட்டு ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாங்க, God gave the promises, தரிசனங்கள் கொடுத்துட்டாங்க, he gave the visions, பட் அவனுக்கு வந்துட்டு அதுக்கு அடுத்தது எப்படி நடக்கும், என்ன மாதிரி அந்த ப்ராசஸ் ஆகும் எதுவுமே தெரியாது. but he doesn't know how it's going to happen in his அவனுக்கு life. சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த தரிசனங்களுக்கு ஏற்ற மாதிரியே போகலை. The surrounding of his life situations were against those visions. நம்ம கொடுத்த தரிசனங்கள் வாக்குத்தத்தங்கள் நமக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம கிட்ட ஏசப்பா பேசின காரியங்கள் எல்லாமே. The promises and visions that Jesus gave us, only we know that. நமக்கு சுற்றி இருக்கிற யாருக்கும் தெரியாது, நமக்கு சுற்றி இருக்கிற காரியங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியே நடக்காது. The people who surrounds us doesn't know about those visions and promises. பட் ஆனால் யோசிப்பு அந்த சுச்சுவேஷனில் யோசிச்சு பார்த்துக்கலாம், கடைசியில் அவனுடைய நீடிய பொறுமையினால அவன் எவ்வளோ உயர்வுக்கு அவன் போனான்னு நமக்கு தெரியும். But with patience and long suffering, Joseph has reached highs in his life because of the long suffering. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம பொறுமையாக இருக்கும்போது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, நமக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்கவும் கூடாது, காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. When we are long suffering, we shouldn't compromise or we shouldn't giving up. We shouldn't compromise or give up. அதுக்கடுத்து கொலோசியன் 3வது அதிகாரம் 12-13 பார்த்தோம் அப்படின்னா, let's see Colossians 3:12 and 13. அதில் நீடிய பொறுமையை நம்ம தரித்து கொள்ளணும்னு போட்டிருக்கோம். It says that we should acquire long suffering. இதில் நிறைய காரியங்களை நம்ம தரித்து கொள்ளணும்னு போட்டிருக்கோம். நம்ம It talks about many things that we should put on.
அதே நம்ம ஒரு தடவை வாசிக்கலாம். இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் நம்ம தரித்து கொண்டு நம்ம ஒருத்தங்க தாங்கி ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு அந்த பைபிளில் நமக்கு வந்து ஃபாலோ பண்ணணும்னு போட்டிருக்காங்க. Put on therefore as the elect of God, holy and beloved, bowels of mercies, kindness, humbleness of mind, meekness, long suffering, forbearing one another, and forgiving one another. If any man have a quarrel against any, even as Christ forgave you, so also do ye. நம்ம இந்த வஸ்திரங்களை நமக்கு நம்ம ரட்சிக்கப்படும் போது ஏசப்பா நமக்கு இந்த வஸ்திரங்கள்லாம் நம்ம தரித்து கொள்ளணும்னு கொடுத்துருக்காங்க. When we came into the Lord, Jesus has given all these that we should put on. நம்ம இந்த வஸ்திரங்கள் எல்லாம் நம்ம காத்துக்கொள்ளணும், இந்த நீடிய பொறுமையும் சேர்த்து. We should keep all of these, including long suffering. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு எச்சரிக்கையாக நமக்கு ரெவலேஷன் 16:15 நம்ம வாசித்தோம் அப்படின்னா. Why? Because let's see as a warning, Revelations 16:15. இதோ திருடனைப் போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். Behold, I come as a thief. Blessed is he that watcheth and keepeth his garments, lest he walk naked. ஸோ ஏசப்பா வரும்போது இந்த வஸ்திரங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணும். So when Jesus comes, we should all have these garments. ஸோ இந்த வஸ்திரங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குதா? ஏன்னா இதில் நீடிய பொறுமையும் ஒன்றா இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே நம்ம ஜாக்கிரதையாக நம்ம இருக்கலாம். So the long suffering is one of those garments, so we should always all be careful. நான் இதை வாசிக்கும் போதுட்டு நான் கொஞ்சம் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஏசப்பா எப்படி திருடன் போல தான் வருவாங்க நமக்கு தெரியும், எப்போனாலும் வரலாம், இப்போ நம்ம அடுத்த நொடியில் கூட ஏசப்பா வரலாம். I was shocked when I was reading this verse. Jesus can come anytime. ஏசப்பா தரித்துக்கொள்ள சொன்ன வஸ்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம தரித்திருக்கோமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. Ask yourselves, are you wearing the garments that Jesus has told us to wear? ஸோ அதை மட்டும் நான் குயிக்காக சொல்கிறேன். நம்ம என்னெல்லாம் நம்ம மற்ற என்ன வஸ்திரங்கள் எல்லாம் நம்ம தரித்திருக்கணும்னு சொல்லிட்டு I'll quickly say what other garments that we should be wearing. நமக்கு தெரியும் பரிசுத்த வஸ்திரம் நம்ம கண்டிப்பாக அணிஞ்சிருக்கணும் ஏசப்பா வரும்போது. Garment of holiness, நீதியின் வஸ்திரம், garment of righteousness, அதுக்கடுத்து நம்ம அன்பு, நம்பிக்கை, விசுவாசம், love, hope and faith. அடுத்து எபேசியர் 6:11 எல்லாருக்குமே தெரியும், சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்துக்கொள்ளணும். And Ephesians 6:11 we know that we should be wearing the armor of God. நம்ம அது எதுக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம சாத்தானுடைய போராட்டங்களை எதிர்த்துக்கொள்ளணும் அப்படின்னா இந்த சர்வாயுத வர்க்கம் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. And if we want to fight against the evil, then without these armor we cannot do anything. நமக்கு நீடிய பொறுமை வேணும்னாலுமே இந்த சர்வாயுத வர்க்கம் இல்லாமல் நமக்கிட்ட நீடிய பொறுமையை நம்ம தரித்துக்கொள்ள முடியாது. Without this armor of God we cannot inherit long suffering. ஸோ டெய்லி மார்னிங் நம்ம அதுவும் செக் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட நம்ம எப்படி நம்ம உடையெல்லாம் நம்ம அணிஞ்சு கிளம்புற மாதிரி நம்மக்கிட்ட அந்த சர்வாயுத வர்க்கம் எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். Every morning how we get rest and go out, let's also remind ourselves, do we have all those garments in our life? நம்ம நார்மலாக டெய்லி நாளாக வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க்லாம் போகும்போது இதெல்லாம் இருக்கா நான் செக் பண்ணுவேன். பட் ஆனால் சர்வாயுத வர்க்க காரியங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கா, நான் வந்து வேத வசனத்தோடு நான் வந்து ஆயத்தமாக இருக்கிறேன்னா, நான் ஏசப்பா இப்போ வந்தாங்க அப்படின்னா நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம காலையில் நம்ம கண்டிப்பாக நம்மளை செக் பண்ணி பார்க்கணும். Whenever I go to work, I check all kind of things, the worldly things, but do we acknowledge, do we have the garments of that armor of God in our life? Are we ready for Jesus' coming? என்கிட்ட பரிசுத்தம் இருக்குது ஆனால் இது இல்லை அது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் தான் பாக்கியவான்னு பைபிளில் போட்டிருக்காங்க. We cannot say, oh, I have holiness but nothing else. We have to have all of those garments. ஏன்னா வஸ்திரத்தைன்னு போடல, எல்லா வஸ்திரங்களையுமே நம்ம காத்துக்கொள்ளணும். It didn't say garment, it said garments. கலாத்தியர் 3:24 போட்டிருக்கோம், நம்ம கிறிஸ்துவையும் நம்ம தரித்து கொள்ளணும்னு போட்டிருக்கோம். In Galatians 3:24 it says that we need to put on Christ himself. நம்ம எல்லா நேரத்துலையுமே அந்த ஒரு அவேர்னஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம கிட்ட வந்துட்டு நம்ம கிறிஸ்து பிழைத்திருக்கிறார், நான் கிடையாது, அவர் தான் எனக்குள்ளே இருக்கிறாங்க. We should always remember that no longer I but Christ liveth in me. So அவருடைய சிந்தை தான் எனக்குள்ளே இருக்கணுங்கிறதையும் நம்ம யோசிச்சுக்கணும். So we should think that we should have his mind set in our life. இந்த உலகத்தில் உள்ள சம்டைம்ஸ்லாம் நம்ம இருக்கும்போது உலக காரியங்களோட சிந்தனைகள் தான் நம்மளை அதிகமாக மேற்கொள்ள நம்மளை ஆரம்பிக்கும். When we are in the world, the worldly things will try to overcome our mind. பட் நம்மளுடைய சிந்தைகளை வேத வசனங்களால் நம்ம நிரப்பிக்கணும். But we need to fill our spirit and our mind with words of God. ஏன்னா அப்போ தான் நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை போல் நம்ம மனசில் இருக்கிற அந்த வேத வசனங்கள் எல்லாம் பல மடங்கு பலன் கொடுக்கும்.
only then, like the seeds that was sown in the good land, the fruits in our life will give and flourish. நம்ம அந்த இசப்பா சொன்ன உவமையை நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, நான் என் வாழ்க்கையோட அதிகமாக நான் அந்த வசனத்தை கம்பேர் பண்ணுவேன். அவர் சொன்ன அந்த நல்ல நல்ல ஸ்டோரியை. Let's all read the sayings of Jesus, parables of Jesus. என்னுடைய வாழ்க்கையை அதை கூட நான் வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறேன், அந்த நல்ல நிலத்தோட அந்த விதை கதையை. Yeah, the parable of the good land and the bad land. I always compare my life to this parable. நான் உங்கள் வசனத்தை வாசிச்சுட்டு நான் சந்தோஷப்பட்டுட்டு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டுட்டு அதுக்கு அடுத்துட்டு ஈஸியாக மறக்கிற மாதிரி நான் இருக்கக்கூடாது ஏசப்பா. நம்ம Whenever I read your verse, I shouldn't be happily reading the verse and accepting and moving on from my நிறைய life. போட்டிருப்பாங்க, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கக்கூடாது, நம்ம முள்கள் நடுவில் விதைக்கப்பட்ட விதையாக அந்த வசனங்கள் இருக்கக்கூடாது. So we shouldn't be the seeds that was sown in thorns or rocks. We should be the seeds that's sown in the good land. நம்ம கேட்ட ஒவ்வொரு வசனங்களுமே, நம்ம இது வரைக்கும் நம்ம சர்ச்சில் கேட்ட வசனங்கள், நம்ம வாசிக்கிற வசனங்கள், எல்லா உபதேசங்களுமே வந்துட்டு பலனுள்ளதாக அமையட்டும். All those words that we have heard so far in the church from others, it all should be fruitful. ஸோ நம்ம பைபிளில் நம்ம திரும்ப திரும்ப நமக்கு வாசிக்கும்போது, ஒவ்வொரு யோபுலாம் வாசிக்கும்போது அவரோட நீடிய பொறுமைகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். When we read the stories of Job, we see his long suffering. நான் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் நான் ஹானஸ்ட்டாக நான் நீடிய பொறுமையாக இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவரை நீங்கள் அந்த டைமில் இருந்து யோசிச்சு பாருங்கள், உங்களோட சுற்றி எதுவுமே கிடையாது. நீங்கள் நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மாம்சீகம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு காரியத்தை சார்ந்து தான் இருக்கும். இவங்க மேலே சார்ந்திருக்கும், நம்ம செய்கிற வேலையை சார்ந்திருக்கும் நமக்கு. ஆனால் யோபுக்கு வந்துட்டு அவருடைய உடம்பே எல்லாமே டேமேஜ் ஆனாலுமே அவங்க வந்து நீடிய பொறுமையாக இருந்தாங்க. To be honest, if I was in Job's position, I don't know if I would have been long suffering like him, because he lost all of his family, all he had, and he had sickness in his bodies, and yet he was long suffering. நம்ம சுயமாக நீடிய பொறுமையாக இருக்க முடியாதுனாலுமே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. Even though we cannot do it by ourselves with our flesh, but the Holy Spirit will help us. இசப்பா தான் போகும்போது நம்மக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் அந்த ஹெல்ப்பர் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. So when Jesus left this world, he gave us the helper, which is Holy Spirit. அவர் கண்டிப்பாக இந்த எல்லா சிச்சுவேஷன் வரும்போதுமே நம்ம பொறுமையாக மட்டும் இல்லாமல் நம்ம இசப்பாவை பற்றிக்கொண்டு நீடிய பொறுமையாக இருக்க இசப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. In all those situations, not only with patience, but with all long suffering, we should face these situations, and Jesus will help us with that. எல்லாருமே போயிட்டு நமக்கு அடுத்த இசப்பா கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு கண்டிப்பாக இசப்பா நமக்கு செய்வாங்க அப்படின்னு நம்ம விசுவாசம் மட்டும் இல்லாமல் அப்ரஹாமுக்கெல்லாம் பல வருஷங்கள் கழித்து தான் இசப்பா அற்புதங்கள் செஞ்சாங்க. அதே போல் நமக்கும் நம்ம காரியங்களில் இசப்பா நமக்கு உதவி செய்வாங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணலாம். Please go home and list all the promises that Jesus has given you, and with faith proclaim it, and like Abraham proclaimed it with faith, we should always wait upon Lord with patience. அதுக்கடுத்து நம்ம தரித்து கொள்ள வேண்டிய வஸ்திரங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் காத்துக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கலாம். And the garments that we talked about, we should wear it every day, and we should pray more that the garment should be within us. நம்மளுடைய ரட்சிப்பு வீணா போகக்கூடாது. Our salvation shouldn't go into waste. ஸோ நம்ம கடைசி வரைக்கும் நம்ம காத்துக்கொள்ளணும். So till the end we need to save it. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கண்டிப்பாக தேவை. And for that we need Holy Spirit. எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கலாம், நமக்கு சோதனைகள் வரலாம். Even if we have many distractions or trials in our life, பட் ஆனால் இயேசப்பா கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. but Jesus will definitely help us. கனி நிறைந்த வாழ்க்கையாக நம்ம வாழணும். We should live a fruitful life. அதே போல் இயேசப்பாவோட ஸ்பாவத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம வெளிக்காட்டணும். We need to reflect Jesus' characters in our life. எப்படி பவுலை பார்த்துட்டு அவரே வந்துட்டு எவ்வளோ தைரியமாக என்கிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நாமளும் ஒரு நாள் என்கிட்ட இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்குது, இயேசப்பா எனக்குள்ளே வாழ்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லணும். Like how Paul lists all these characters that he has, we should be confident one day in the Lord to list all these characters of us. ஏன்னா நான் லிஸ்ட் அவுட் பண்ணி நான் பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே என்கிட்ட எல்லாமே வந்துட்டு அந்த பர்சன்டேஜ் நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே 100% நான் சொல்லவே முடியாது. If I list all those characters and if I put a percentage next to it, I don't think I'll be 100% in everything. பட் அந்த பவுல் எவ்வளோ அவர் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு அப்படின்னா நம்மளாலே முடியும். ஏன்னா
பவுலுக்கு ஹெல்ப் பண்ண சேம் ஹோலி ஸ்பிரிட் தான் நம்மக்கிட்டே இருக்காங்க. But Paul says it so confidently, and he says it with Holy Spirit, with the help of Holy Spirit, and we have the same Holy Spirit within us, so we can say it one day too. ஸோ அதிகமாக நம்ம ஜெபிக்கணும், அதிகமாக நம்ம வந்துட்டு ஹோலி ஸ்பிரிட் கூட நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். So we need to pray more and we need to talk more with Holy Spirit. ஏசப்பா கூட உண்மையாக நம்ம டைம்ஸ் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணால் தான் அவருடைய ஸ்பாவத்தை நம்ம வந்துட்டு வெளிக்காட்ட முடியும். Only when we spend more time with Jesus we can reflect his characters in our life. இந்த வசனம் வந்துட்டு நான் பேசின வார்த்தைகள், ஆவியானவர் உங்க கூட பேசின வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். The words that I shared today, it's the words of Holy Spirit, and I hope that it has pricked you. ஏசப்பா நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். All glory to Jesus. Amen. Thank you, Sister Soma and Sister Shalini. ரொம்ப இட் வாஸ் லைக் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது சிஸ்டர் சோமா பேசினது வார்த்தைகள். அண்ட் ஆல் ப்ரைஸ் அண்ட் க்ளோரி டு காட். பிகாஸ் எஸ் நம்ம வந்து இங்கே வார்த்தையை பேசுகிறோம், வந்து ஷேர் பண்ணுறோம். எஸ் வி டூ கம் அண்ட் ஷேர் ஹியர் த லார்ட்ஸ் வேர்ட். எஸ் வி டூ கம் ப்ரிப்பேர்ட். பட் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் பியூர்லி God's will and his plan, what he wants to tell us, what he wants to see the change in us. So that is what Sister Soma இன்னைக்கு அழகா பேசுனாங்க. It is அந்த வசனம் வந்து கலாஷியன்ஸில் வந்து the fruits of the spirit வந்து many times we must have read it, but we always would have read it like in a way, okay, this is what is fruits of the spirit. Okay, question கேட்டாக்கா what is it, this is it. That's what Sister Soma asked first. எல்லாரும் the reason she told us to write it down is not to question us if everybody knows, but to think, do we really apply all of those things in our life? நம்ம நிஜமாலுமே நம்ம வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணுறோமா? நம்ம are we really following that? Are we really doing that? And the very beautiful அதுலேருந்து among all those fruit of the spirit, she chose to do perseverance, long suffering, and that is something sister கொடுத்த எல்லா பாயிண்ட்ஸும் வந்து it really did speak a lot to me, and I'm sure எல்லாரும் உங்களோட உள்ளத்துலேயும் வந்து God really did speak to you. And அழகா வந்து she gave the points like how Jesus, what did he display. இன்னொன்று சேம் அந்த லாங் சஃபரிங்கே வந்து நம்ம வாழ்க்கையில் அது நம்மளுக்கு அப்படின்னு வரும்போது when it comes to us, how are we applying that. இன்னொன்று சேம் அதே லாங் சஃபரிங் when we interact with people, when we talk with other people, நம்மளோட perseverance, நம்மளோட அந்த லாங் சஃபரிங், are we really patient with people அப்படின்றது அழகாக இது பண்ணாங்க. அண்ட் அதோட கான்சிக்வன்சஸ் என்ன, நம்ம சம்டைம்ஸ் we think we are very like எல்லாருமே வந்து ஓ நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். ஆனால் தேவனோட பார்வையில் நம்ம கரெக்டாக இருக்கிறோமா? நம்ம வசனத்தை வாசிக்கிறோம், we spend time in the Lord's presence, and you know, end of the day அழகாக வந்து சிஸ்டர் சொன்னாங்க, ஜீசஸ் வந்து அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்து சொன்னாங்க. அவங்களோட பீரியட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெவலேஷன் இது எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. எப்படி வந்து when God's coming, how it will be like sudden. ஸோ அது வரைக்கும் he is like patient with us. இன்னொன்று வந்து நோவாதோ சொன்னாங்க, தட் இஸ் லைக் நம்மளுக்கு அது ஒரு எச்சரிப்பின் ஆவி மாதிரி. நோவாவோட காலத்து எக்ஸாம்பிள் அந்த வசனத்தை படிக்கும் போது, நோவா when God called him and asked him to build that ark, Noah was very obedient. What God said, he listened and he did that. But when he started building, people was making fun of him. Yeah. And கேட்கும் போது சொன்னாப்ல நோவா, பட் did anybody listen? No. ஸோ எல்லாருமே people made fun, they laughed, no, how can this happen, இப்படி தான் சொன்னாங்க. பட் that is like அந்த நோவாவோட ஸ்டோரி if we think, கொஞ்சம் நம்ம நினச்சி பார்த்தா, do we really want to be in that position? Like the people who really didn't believe, எல்லாம் கிண்டல் பண்ணி இது பண்ணி, but end of the day who made it into the ark is only Noah and his family. அவங்க மட்டும் தான் they made it. ஸோ நல்ல ஒரு அகெயின் ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு கொஸ்டினோடு விட்டாங்க.
we need to check where we are. நம்ம வந்து எந்த இடத்துல நிற்கிறோம், எந்த ஸ்தானத்தில் நிற்கிறோம், நம்மளுக்கு வந்து அந்த இது போகணுமா அப்படின்னு. இன்னொன்று அழகாக ஒரு வசனம் எடுத்து சொன்னாங்க, எனக்கு அது ரொம்பவுமே இஷ்டமாக இருந்தது. How God says, clothe yourself with compassion, kindness, humility, gentleness, holiness. And also இன்னொரு வசனம் எடுத்து கோட் பண்ணாங்க, wearing the armor of God to rebuke evil. நம்மளுக்கு நிஜமாலுமே இது எல்லாமே நம்மளுக்கு தேவை. And to sum it up, fruits of the spirit, it's not like எனக்கு இது மட்டும் தான், எனக்கு இது தெரியும் அது தெரியும், நான் மற்றதில் கரெக்ட், அப்படி கிடையாது. they all are intertwined. அது எல்லாமே வந்து it is all linked together. So we need to really 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 be so patient, like how Jesus is patient with us in many 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 ways. And எப்போவுமே நம்ம அது யோசிக்கணும், we need to be like quick to listen, slow to anger and slow to speak. இந்த ஸ்லோ டு ஸ்பீக் இருக்குதே, அதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் அது இதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். எனக்கு while she was quoting that, I remembered இன்னொரு வசனம், how the scripture also tells, what goes in our mouth, it doesn't defile us, but what comes out of our mouth defiles us. So அந்த verse எனக்கு I remembered, and I think that really will keep a check. நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி இருக்கிறோம், எப்படி நடந்துக்கிறோம், எப்படி பேஷண்ட்டாக இருக்கிறோன்றது. தேங்க்யூ சிஸ்டர் சோமா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வேர்ட். Shall we all give a clap hand for Sister Soma and Shalini? Thank you so much, ma. And we have Sister Ishani here again joined us, and Brother Arjun is also back. Avarku vela shift irundadnala he couldn't make it. Welcome back, Brother Arjun. Offertory, yaar ma inik offertory? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலவேளைக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நீங்களோடு இருந்தீர். ஆண்டவரே கர்த்தாவே ஹல்லேலூயா, எங்களோடு பேசினீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்த ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நேர்த்தியாய் செய்ய ஆண்டவரே உதவி செய்தீர், அதுக்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஆஃபரேட்டுக்காக ஜெபிக்கிறோம். கொடுக்குற ஒவ்வொரு கரங்களும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே மட்டுமாய் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யம் மாத்திரம் கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். Any birthdays or any prayer request எதனா இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, க்ளோசிங் ப்ரேயர் சிஸ்டர் சூசன். ஹல்லேலூயா. ஆண்டவரே சுராஜா, ஆண்டவரே சபா நேரத்துக்கு கொடுத்து ஆண்டவர் சுதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கணும், எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிங்க, நன்றி. எங்களை எல்லாரையும் ஆண்டவரே சப்பா இந்த இடத்துல கூட்டி சேர்த்ததுக்கு நன்றி. ஆண்டவரே சப்பா ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவரே இந்த ஆராதனையை நீங்கள் பொறுப்படுத்திருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. நீடிய பொறுமை நீர் எங்களுக்கு கொடுங்க ராஜா. எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிங்க. வருங்க ஆண்டவரே சப்பா, இந்த வாரத்தை உங்களுடைய கருத்துறப்பு கொடுக்குறோம். நீங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து எங்களை நீங்கள் ஆண்டவரே சப்பா வழி நடத்துங்க ஆண்டவரே, எங்களை லீட் பண்ணுங்க ஆண்டவரே. எஸ் ராஜா, ஆண்டவரே அடுத்து இருக்கிற ஆண்டவரே சாப்பாட்டு நேரத்தையும் மற்ற எல்லா விஷயங்களையும் ஆண்டவரே சண்டே கிளாஸ்ல இருந்து எல்லாத்தையும் உங்களுடைய கருத்துறப்பு கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்படுங்க, நீங்கள் வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களிலும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி
நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவை போல் ஆகிறது. ஆமென். The grace of the Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with you all. Amen. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 உமக்கு உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லமா, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா இன்னும் ஒரு தடவை ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென்.